துலாம் ராசி காதல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த துலாம் ராசிக்காரங்க காதல் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கவர்ச்சிகரமான காதல், இது இனிமையான காதல். காதலிச்சா நான் வெற்றி அடையணும், கொண்டாட்டத்தில் தான் முடியணும், இல்லை கல்யாணத்தில் தான் முடியணும், என்னுடைய காதல் அது வந்து தோல்வியே கிடையாது, இப்படின்லாம் திங்க் பண்ணி பயங்கர பாசிட்டிவ் எனர்ஜியோட காதலிக்கிற ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க தான். ஸோ அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆக்சுவலி இந்த துலாமில் வந்து துலாம் நபர்கள் வந்து துலாம் ராசிக்காரங்க வந்து ஒருத்தவங்களை காதலிச்சாங்க அப்படின்னா முதல் காதல் கட்டாயம் தோல்வியில் முடிகிறதுக்கு 98% வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவங்களுடைய ரெண்டாம் காதல் தான், அதாவது செகண்டாக அவங்க ஒருத்தவங்களை அதாவது முதல் காதல் ஃபெயில்வர், செகண்ட் காதலிச்சாங்க அப்படின்னா அந்த செகண்ட் காதல் வந்து 100% அவங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும், அதில் வந்து வெற்றியும் கொடுக்கும். என்ன அப்படின்னா இவங்களுக்கு வந்து அந்த 50% வந்து இவங்களோட காதல் வந்து ரொம்ப குதூகலமாக ரொம்ப சந்தோஷத்தையும் ரொம்ப வெற்றியும் கொண்டு வரும். அப்புறம் அவுட் ஆஃப் 50% வந்து எப்படி இருக்கும்னா நிறைய கஷ்டங்கள், ஒரு கரெக்டாக எல்லாம் இவங்க வந்து ஒரு இப்படி தான் போகணும் கரெக்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அதில் சின்ன சின்ன முரண்பாடுகள் வந்து அந்த காதல் வந்து ஃபெயில்வர் ஆயிரும். இவங்க வந்து ரொம்ப ரொமான்டிக் மனப்பான்மையில் தான் எப்போவுமே இருப்பாங்க. தன்னுடைய பார்ட்னரை வந்து இல்லை தன்னோட லவ் பண்ணுற பையனை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறதுல வந்து இவங்களோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே அதிகமாக வச்சுருப்பாங்க. அதாவது அதுக்கு எப்படி மெனக்கடணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து ரொம்ப குதூகலமாக ரொம்ப மைன்யூட்டாக சிந்திச்சு செயல்படுவாங்க. அந்த அதாவது ஹாப்பி, அந்த எப்போவுமே அந்த ஹாப்பினஸான விஷயங்கள் நோக்கி இவங்கள்ட்ட வந்து ஒரு இனிமையான பேச்சாக இருக்கட்டும் இல்லை செயல்களாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு ரொம்ப காமாக சண்டைக்கு இடமே கொடுக்காத அளவுக்கு தான் போயிட்டு இருப்பாங்க. மேக்ஸிமம் ரொமான்ஸ்லையே இருக்கிறதுனால சண்டைக்கான இடங்கள் 1% கூட வாய்ப்பு கொடுக்காத அளவுக்கு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு மீறி ஒரு சண்டை வந்தால் கூட அதை வந்து எப்படி வந்து அவங்கள சால்வ் பண்ணணுங்கிற விஷயம் கூட அழகாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. முடிவெடுக்கிற விஷயத்தில் ரொம்ப தயக்கமாக இருப்பாங்க. இவங்க வந்து எல்லாரையும் மகிழ்விக்கிறதோ, அதாவது தன்னுடைய ஆப்போனண்ட்டை வந்து மகிழ்விக்கணும், நம்ம நல்லா பார்த்துக்கணும், நம்மளை நம்பி வந்திருக்காங்க ஸோ நம்ம தான் நல்லா டேக் கேர் பண்ணிக்கணும், அவங்களுக்காக ரொம்ப சர்ப்ரைசிங் கொடுக்கறது, நிறைய விஷயத்தங்க இன்வால்மெண்ட்டாக அவங்க பண்ணுறது எல்லாமே வந்து 100% இவங்க வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. துலாம் ராசி எப்படின்னா இப்போது இவங்க எந்த அளவுக்கு ஈடுபாடோடு அந்த காதலில் இருக்காங்களோ சேம் அதே ஈடுபாடோடு தான் தன்னுடைய ஆப்போனண்ட்டும் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன் அப்படின்னா நான் வந்து இந்த அளவு எஃபர்ட் போடுறேன், இந்த அளவில் அதாவது எந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம எஃபர்ட் போடுவோமே சேம் தானே இதுன்னு, அதாவது டைம் போடணும், நம்ம எஃபர்ட் கொடுக்கணும், அது நிறைய விஷயங்கள் இதுக்காக ஒதுக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து நான் இந்த அளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக இன்வால்மெண்ட்டாக ஏன் இருக்கலை அப்படிங்கிறது இவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து விடை கிடைக்கல அப்படின்னா அவங்களுக்கு வந்து மனம் வந்து ரொம்ப வாடிடும். அதை வந்து வெளிக்காட்ட ஒரு கோவத்தில் வெளிக்காட்டுவாங்களே தவிர என்றைக்கும் அப்படி நச்ச அப்படி காட்டிக்க மாட்டாங்க, ரொம்ப காமாக இருந்துருவாங்க. ஆனால் இவங்க அதை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இல்லை துலாம் ராசிக்காரங்களை லவ் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அவங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு காதலை தராங்களோ